ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, நான் என்ன நேற்று தான் பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம ஊர் கன்னியாகுமரி நாகூரில் இருந்தேன். இப்போ என்ன இங்கே நாகர்கோட்டை ஊரில் பிஜேபி எம்பி அதிகமாக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் என்ன சொல்லிவிட்றேன்னா, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியில் அம்மா இருக்க திட்டம் நான் என்ன 2014 வரைக்கும் அம்மா கூட இருந்தேன். ஏன்னா 2014 அம்மா இருந்தாங்க. அது வரைக்கும் அம்மா கூட இதில் இருந்தேன். என் 2வது பையன் பிறக்கும்போது அம்மா இருந்தாங்க. அந்த டைமில் அம்மா கூட தான் இருந்தேன். அம்மா கட்சியில் இருக்க திட்டம் அம்மா கூட தான் இருந்தேன். அம்மா இருந்தப்போ அந்த கட்சி ஒரு கட்சி மாதிரி எனக்கு தோணலை. எடப்பாடி நாய், சசிகலா ஒருத்தி, ஓபிஎஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் தனித்தனியாக பிரிஞ்சு அது ஒரு கட்சி மாதிரியே நடக்கலை. அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, என் வாழ்நாளில் பிஜேபியில் கூட்டணி வைக்க மாட்டேன்னு. இப்போ இந்த எடப்பாடி நாய் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கான். நான் இப்போ பேசுகிறது என்னோடய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆட்களை கேட்பாங்க. நிறைய பேர் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். நான் அதுக்காக கேட்குறேன். நான் அம்மையாருக்காக கேட்டிருக்கேன். நான் வேறு யாருக்கும் கேட்கல, அம்மையாருக்காக நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்க போதில் நீங்கள் எப்படி கூட்டணி வச்சிங்களா? அடுத்தல ஓபிஎஸ் என்னென்னா 3 நேரம் முதலமைச்சர் வந்த தலைவர். இப்போ எங்கே இருக்கார்? டிஎம்கேல கூட்டணியில் இருக்கார். நாங்கள் இதெல்லாம் வேண்டாம், இந்த கட்சியை வேண்டாம், நாங்கள் மாற்று கட்சி கொண்டு வரோம், எங்களுக்கு இந்த ஒருத்தையும் வாக்களிங்க, நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் நல்லது பண்ணோம். நீங்கள் இதுவரைக்கும் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஊழல் பண்ணிட்டீங்க, நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ணவங்க நல்லா செய்யோன்னு சொல்லி வாரோம், எங்களுக்கு இந்த ஒரு ட்ரிப்பும் வாக்களிங்க.